ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் சப்ஜெக்டில் யூனிட் 1ல் முக்கியமான 5 மார்க் பார்க்கலாம். பள்ளி மேலாண்மையின் பரப்பெல்லை வரம்பு. பள்ளி என்னும் முகமையின் வழியே குழந்தைகள் கல்வி அளித்தல் என்பதோடு தொடர்புடைய எதுவும் யாவும் பள்ளி மேலாண்மையின் பரவெல்லையின் உள்ளடங்கும். குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கிற எல்லாமே சேர்ந்தது தான் பள்ளி மேலாண்மையின் பரவெல்லை. பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் நிர்வாக குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளர், பள்ளி தலைமை ஆசிரியர், முதல்வரின் உதவியுடன் நிர்வாகத்தின் அன்றாட அலுவலகங்களை நடத்தி செல்கிறார்கள். பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளால்னா அந்த ஸ்கூல் ரிஜிஸ்டர் ஆகி இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், பிரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம். அந்த ஸ்கூலில் யார் இருப்பாங்கன்னா, நிர்வாக குழு இருப்பாங்க, செயலாளர்கள் இருப்பாங்க, தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, உதவி ஆசிரியர் அதாவது ஹெச்எம், துணை ஹெச்எம்லாம் இருப்பாங்க. இப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த நிர்வாகத்தை நடத்துகிறாங்க. நிர்வாகத்தின் பிரதிநிதியாக நியமிக்கப்படும் அதிகாரி பள்ளிக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை பெற்றிட ஏற்பாடு செய்தல், ஊழியர்களை பணியமர்த்துதல், பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குதல், சம்பள முன்பணம் அளித்தல், தண்டனைகள் மற்றும் அபராதம் விதித்தல், பள்ளி வளர்ச்சிக்கான திட்டங்களை தயாரித்தல், ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரித்து உரிய ஒப்புதல் பெறுதல் போன்ற பணிகளை மேற்கொள்கிறார்கள். இப்போ இந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் என்னென்ன செய்யறாங்கன்னா, உள்கட்டமைப்பு வசதிகளை பெற்றிட ஏற்பாடு செய்தல் அப்படின்னா, கிளாஸ் ரூமுக்கு தேவையான பெஞ்சு, சேரு, சாப்பீஸு, புக்ஸு, நோட்டு, இந்த மாதிரி எல்லா பொருட்களும் இருக்கணும். பாத்ரூம்ஸ் இருக்கணும். அந்த பாத்ரூம்ஸ்ல தண்ணி வரணும், தண்ணி வசதிகள் இருக்கணும், கேன்டீன் இருக்கணும். இப்படி எல்லா வசதிகளுமே உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே இருக்கணும். ஊழியர்கள் பணியமர்த்தல்னா டீச்சர்ஸ் தகுந்த டீச்சர்ஸை செலக்ட் பண்ணி வேலைக்கு அமர்த்தணும். அப்புறம் தூய்மை பணியாளர்கள், அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் வேலைக்கு அமர்த்தணும். பணியிட மாற்றம்னா டீச்சர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுவாங்க. பதவி உயர்வு கொடுக்கறது, நல்ல டீச்சிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கிற டீச்சர்ஸ்க்கு தலைமை ஆசிரியர், துணை எச்எம், அந்த மாதிரி எச்எம், துணை எச்எம் அப்படிங்கிற பதவி உயர்வு கொடுக்கலாம். ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவாங்க, சம்பளம் முன்பணம் அளிப்பாங்க. அப்புறம் ஏதாவது தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை, அபராதம் விதிப்பாங்க. பள்ளி வளர்ச்சிக்கான திட்டங்களை தயாரிப்பாங்க. ஆண்டு வரவு செலவு, இப்போ 1 இயருக்கு என்ன செலவாகுது, இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆண்டு வரவு செலவு பார்ப்பாங்க. அந்த இயருக்கு என்னென்ன செலவாகுது, அந்த ஸ்கூலுக்கு வாட்டர், கரண்ட் பில்லு கட்டுறாங்க, வாட்டர் பில் கட்டுவாங்க. அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு தேவையான புக்ஸு ரெடி பண்ணுவாங்க, போர்டு பெயிண்ட் அடிப்பாங்க, சாப்பீஸு, அந்த மாதிரி நிறைய ஒரு நிர்வாகத்துக்கு ரன் பண்ணணும்னா நிறைய தேவைப்படுது. லைட்டு, பல்பு தீர்ந்துச்சுன்னா அந்த பல்பு வாங்கி போடுவாங்க, சேரு, பெஞ்சு, அப்புறம் பஸ்ஸு, அது மாதிரி எல்லாத்துக்குமே பஸ் ரிப்பேர் ஆகிற செலவு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பாங்க. ஒரு ஆண்டுக்கு இவ்வளவுதான் செலவாகும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தயாரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பணிகள் எல்லாம் மேற்கொள்வாங்க. பள்ளி மேலாண்மையின் அத்தியாவசியம். பள்ளிக்கு தேவையான மனித சாதனங்கள் என்னன்னா, ஒரு ஸ்கூல்னாவே தலைமை ஆசிரியர் இருக்கணும், ஆசிரியர்கள் இருக்கணும், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள்லாம் தூய்மை பணியாளர்கள் இருக்கணும், கடைநிலை ஊழியர்கள் ஆகியோர் தெரிவு செய்து பணியமர்த்தல், இவங்க எல்லாமே இந்த ஸ்கூல்ல இருக்கணும். இது பொருள்சார் வளங்கள்னா என்னென்ன இருக்கணும்னா, கட்டிடம்னா கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கிளாஸ் ரூம்ஸ்ல இருக்கணும். அறைகலன்கள் இருக்கணும். பண்ணைகள்னா அந்த ஒர்க் ஷாப் மாரி போட்டிருக்கணும். ஆய்வுக்கூடங்கள்னா லேபு, நூலகம், லைப்ரரி இருக்கணும், அருங்காட்சியகம் இருக்கணும், கலைக்கூடம் போன்ற பொருள்சார் சாதனங்களை வழங்குதல். பல்வேறு வகுப்புகளுக்கான கலைத்திட்டமும் தயாரித்தல். இப்போ புக்ஸு தயாரிக்கணும். பாட இணை செயல்களை முறையாக அமைத்து நடைபெற செய்தல். சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இணை செயல்கள் அப்படின்னா, அப்போ ஒரு கட்டுரை எழுதுறது, டிராயிங் வரைகிறது, போட்டிகள் வைக்கிறது, விளையாட்டு போட்டிகள் வைக்கிறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் பாட இணை செயல்கள்லாம் வரும். பள்ளி கால அட்டவணையை தயாரித்தல், இப்போ டைன் டேபிள் தயாரிக்கிறது. பள்ளியில் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தல், இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் சொல்லி கொடுத்து அவங்கள ஒழுக்கமாக நடந்துக்க வைக்கிறது. பள்ளியில் என்னென்னலாம் இருக்கணும்னா, நூலகம், அருங்காட்சியகம், கலைக்கூடம், மாணவர் விடுதி போன்றவற்றை ஏற்பாடு செய்யணும். அந்த நிர்வாகம் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். உடல்நலை கல்வி, உடற்கல்வி அளிக்க ஏற்பாடு செய்தல். இப்போ யோகா, எக்ஸசைஸு, கராத்தா, அந்த மாதிரி எல்லாமே ஸ்கூல்லேயே ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரணும். அப்புறம் பொருட்காட்சி, அருங்காட்சியம், தங்கும் விடுதி ஏற்பாடு செய்து தர வேண்டும். தூரமாக இருந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஹாஸ்டல்ஸு
ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். பொருட்காட்சி, அருங்காட்சியகம்லாம் அப்பப்போ சயின்ஸ் அருங்காட்சியகம், பொருட்காட்சியகம் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஏற்பாடு செய்யணும். பள்ளியில் வழிகாட்டுதல் சேவை கிடைத்திட செய்தல் வேண்டும். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அடுத்தது என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கலாம், அப்புறம் 10th முடிச்சுட்டு என்ன குரூப் எடுக்கலாம், இல்லை 12th முடிச்சுட்டு காலேஜில் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் சேவையை வந்து அந்த ஸ்கூலில் வந்து அமைச்சு கொடுக்கணும். பள்ளி பதிவேடுகள் மற்றும் ஆவணங்களை பராமரித்தல். இப்போது வந்து பதிவேடுகள்னா அட்டண்டன்ஸு, அப்புறம் வந்து ஆவணங்கள்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட்டு, சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இந்த மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ அதை வந்து பாதுகாப்பாக பராமரிச்சுட்டு வரணும். மதிய உணவு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். பள்ளி சீருடை கொடுக்கணும். பாட புத்தகங்கள் இது எல்லாமே அந்த நிறுவனம் வந்து வழங்கணும். பல்வேறு துணை சேவைகளையும் வழங்கணும். வீடு, பள்ளி மற்றும் சமூகத்தின் பணிகளை ஒருங்கிணைத்தல். இப்போ எல்லாமே ஒரு ஸ்கூல்னா வீடும் சம்மந்தமாக இருக்கணும், சொசைட்டியும் சேர்ந்து தான் இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஒரு ஸ்கூலே இருக்கணும். பள்ளி வேலைகளை மேற்பார்வை செய்தல். இப்போ வந்து தலைமை ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிளாஸ் ரூம்ஸ்லாம் க்ளீனாக இருக்கா, கிளாஸ் நல்லா போகுதா, எல்லா டீச்சர்ஸும் வந்துட்டாங்களா, எல்லா டீச்சர்ஸும் அவங்களோட கிளாஸை எப்படி நடத்துகிறாங்க, நல்லா நடத்துகிறாங்களா, அந்த நிர்வாகம் வந்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் தண்ணி வருதா, உணவு நல்லா கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் டைனிங் டேபிள் படி கிளாஸ்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பப்போ செக் பண்ணிவிட்டு அவங்களோட மேற்பார்வையில் எல்லாமே வச்சுக்கிட்டே இருக்கணும். மாணவர்களின் கல்வி அடைவை மதிப்பாய்வு செய்தல். இப்போ அவங்களுடைய தேர்ச்சி அளவு எப்படி இருக்கு, எல்லாரும் பாஸ் ஆகியிருக்காங்களா, எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கல்வி தேர்ச்சி அளவு இருக்குது. ஒரு கிளாஸ் ரூம்னா 90% எல்லாருமே பாஸ் ஆகியிருக்காங்களா, இல்லை 100% எல்லாருமே பாஸா அப்படிங்கிறத அப்பப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நிதி மற்றும் வரவு செலவுகளை கவனித்தல். இப்போ நிதினா பணம். இப்போ நிதி மற்றும் வரவு செலவுகளை வந்து கவனிக்கணும். இப்போ எந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க, எந்த அளவுக்கு வந்து கிளாஸ் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத அந்த நிர்வாகம் வந்து கவனிச்சுட்டே வருவாங்க. துறை அதிகாரிகளோடு ஒத்துழைப்புடன் கல்வித்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவுகளையும் நிறைவேற்றுதல். இப்போ அந்த எஜுகேஷன் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, கல்வி அமைச்சர் அந்த மாதிரி அவங்களுடைய அதிகாரிகளோட வந்து நம்ம வந்து ஒத்துழைப்போட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம ஏற்று அதை செஞ்சு ஒத்துழைப்போட அந்த கல்வியை வந்து நம்ம ரன் பண்ணணும். அந்த ஃபுல்லாக அந்த நிர்வாகத்தை வந்து கரெக்டாக நம்ம ஒத்துழைப்போடு செய்யணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பள்ளி நிர்வாகம். இது எல்லாம் ஸ்கூலில் கரெக்டாக பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் பள்ளி மேலாண்மை. மேலாண்மை அப்படின்னாவே மேனேஜ்மெண்ட்டு. இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணி அந்த ஸ்கூலில் வந்து ரன் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் இதை சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் ரன் பண்ணணும், அதெல்லாம் கவனிக்கணுங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கு 10 மார்க்கில் கேட்டாலும் இதை வந்து 10 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். நீங்கள் எப்படி கேட்டாலும் இப்போ பள்ளி மேலாண்மை பரப்பெல்லை வரம்பு விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் நீங்கள் எப்படி எழுதணும்னா பள்ளி மேலாண்மை பொருள் வரையறை இது எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின் எழுதுங்க. ஏன்னா 3 பேஜ் வரும், அப்போ தான் 3 பேஜ் வரும். இந்த கொஷினை 6 பேஜ் கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும், பள்ளி மேலாண்மையோட பொருள் வரையறை, குறிக்கோள்கள், நோக்கங்கள், பண்பியல்கள் இது எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எழுதிட்டு அதுக்கப்புறம் பள்ளி மேலாண்மையின் பரப்பெல்லை வரம்பு இது போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 6 பேஜ் கரெக்டாக வந்துடும். மைண்ட் மேப்பும் நீங்கள் போட்டு அழகாக எழுதுங்க. இந்த மாதிரி நடுவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுக்கு கலர் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும், நல்லா படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்ல மார்க்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.